லியா வால்சோக் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து வெரி செமி சீரியஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரி எதை பற்றினா, நியூயார்க்கர் மேகசினில் வந்து கார்ட்டூன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுற கேலி சித்திரங்களை பப்ளிஷ் பண்ணுறவங்களை பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இது. எவ்ரி டியூஸ்டே வந்து ஒரு கேலி சித்திரம் வரைகிறவங்க கார்ட்டூனிஸ்ட்லாம் வந்து அவங்க வரைஞ்சிருக்க இந்த கார்ட்டூன்ஸை போயிட்டு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க நியூயார்க்கர் ஆஃபீஸ்க்கு. இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 15 ட்ராயிங்ஸை மட்டும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராசஸ் தான். இந்த நியூயார்க் இந்த மேகசினோட எடிட்டர் வந்து ராபர்ட் மேன்கோஃப். இவர் தான் வந்து எல்லா கார்ட்டூன்ஸையும் பார்த்துட்டு அவர் அதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இவர் இந்த இதழ் வந்து ஒரு $1000 கிட்ட ஒரு கார்ட்டூனுக்கு வந்து பே பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து மேன்கோஃப் வந்து இந்த கார்ட்டூனிஸ்ட் பப்ளிஷ் பண்ண கார்ட்டூனிஸ்ட்ஸு அதுக்கப்புறம் இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸஸும் அதோட ஹிஸ்ட்ரியும் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 11 இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுக்கப்புறமா மேன்கோஃப் வந்து இது கார்ட்டூன்ஸை பப்ளிஷ் பண்ணுறது நிறுத்திட்டு ஒரே ஒரு கார்ட்டூன் தான் அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணார். அந்த கார்ட்டூன் வந்து இந்த அட்டாக் எதை பற்றி அப்படின்றது வந்து தெளிவாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கார்ட்டூன். அதுக்கப்புறம் வந்து மேன்கோஃப் வந்து அதுக்கப்புறம் வந்து கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து என்ன அந்த கார்ட்டூனோட மீனிங்கை வந்து என்னன்னு புரிய வச்சு பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார் ஃபாலோயிங் வீக்ஸில். மேன்கோஃப்க்கு வந்து 71 இயர்ஸ் ஆகுது. அவர் நியூயார்க்கில் வந்து எப்போ இருந்து கார்ட்டூன் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காருன்னா 1977 1997 வரைக்கும் ஒரு எடிட்டராக இருந்திருக்காரு. இவர் சேர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கார்ட்டூன்ஸ் பப்ளிஷ் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த மேகசினில். ஆனால் மேன்கோஃப் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த அட்டாக் அப்புறம் நடந்ததில் வந்து மேன்கோஃப் வந்து நியூயார்க்கில் வந்து எவ்ரிடே லைஃப்பை வந்து இவங்க ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவங்க வந்து அந்த கார்ட்டூனிஸ்ட் வந்து எப்படி நாம் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் கார்ட்டூனிஸ்ட் வந்து இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து நம்மள மாதிரி எப்பயுமே பார்க்கறது கிடையாது திங்ஸை. நாம் வந்து ஒரு நாய் நடந்து போகுதுன்னா அது சும்மா நடந்து போகுது அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து அதை எப்படி ஒரு காமெடியாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தா அதை வந்து ட்ரா பண்ணுவாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கார்ட்டூனாக வந்து வரைய ஆரம்பித்தது வந்து மேன்கோஃப் வந்து அது ஸ்ட்ரேஞ்சாக சொல்லியிருந்தார். மேன்கோஃபும் அவங்க ஒய்ஃபு வந்து அவங்களோட சன்னோட டெத்து வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. இதையும் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து கார்ட்டூனிஸ்ட் வந்து அவங்க ஒரு சப்ஜெக்டை வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் அவங்க வந்து அந்த கார்ட்டூனை வந்து எப்படி பார்க்குறாங்க, எப்படி கேலியாக பார்க்குறாங்க, அவங்களோட அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி ஓவர் கம் வந்து வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து மேன்கோஃப் வந்து ரொம்ப அழகாக வந்து வர்ணிச்சிருந்தார். அங்கே இந்த கார்ட்டூன்ஸ்க்கு கீழே எழுதுறது ஒரே லைன் தான். ஆனால் அந்த ஒரு லைனுக்காக வந்து அவங்க ப்ரைஸ் கூட கொடுப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக அந்த லைன்கள் இருக்கும். அதில் இருக்க மீனிங்ஸும் இந்த கார்ட்டூன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்றது வந்து லைன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த லைனுக்காக அவங்க காம்படிஷன்லாம் வச்சு ப்ரைஸ் கூட கொடுப்பாங்க இந்த ஒரு லைனுக்கு. இந்த கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்ப இந்த ஒரு சின்ன கார்ட்டூன்ஸ் வந்து நம்ம அப்படியே பார்த்தாலும் சும்மா திருப்பி பார்ப்போம். ஆனால் அந்த கார்ட்டூன்ஸ் வந்து வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த கார்ட்டூனிஸ்ட். நன்றி, வணக்கம்.